சிங்களர்களுக்கு என்ன பிரச்சனைனா, இலங்கைக்கு வந்துட்டு விஜயன்கிற ஒரு அரசர் வந்தார். அவர் வந்து படகுல வர்றாரு. அது அவங்களே வந்து தபால் தலை வெளியிட்டாங்க தற்குறித்தனமா. படகுல வர்றாருன்னா அவர் வந்தேரின்னு தானே அர்த்தம். அந்த விஜயனுக்கு பின்னாடி வந்தவர்கள், அவருடைய வாரிசாக வந்தவர்கள் தான் சிங்களர்கள் அப்படின்றது அவங்க நம்பிக்கை. மகாவீர வம்சத்தில் அப்படிதான் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்ப அதுக்கு முன்னாடியே தமிழர்கள் இங்க இருந்தாங்கன்றதுக்கு வரலாற்று ரீதியான ஆதாரம் இருக்கு. அப்ப எப்படா நம்மளை பின்னாடி கொண்டு போகுதுன்னு யோசிக்கிறப்போ, நாங்க வந்து ராவணன் வம்சாவளி, ராவண எங்காளு, ரான்னா சூரியன், வனன்னா வம்சம், சூரிய வம்சத்துல பிறந்தவர், இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் வந்து அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வந்து சட்டமன்ற நாடாளுமன்றங்கள்லாம் பேசுறாங்க. சரிங்களா? ராவணனை விழுங்குனா நம்ம பழமையை பின்னாடி போயிடும் அப்படின்ட்டு. ஸோ இடத்தோட சொந்தம் நம்ம கொண்டாடிக்கலாம், வரலாற்றை நம்ம எடுத்துக்கலான்ற மாதிரியான ஒரு முயற்சி பண்றாங்க. இந்த சூழ்நிலையில தமிழர்கள் வந்து நம்ம தான் காலங்காலமா வந்து ராவணனுக்கு வந்து உரிமை கொண்டாடி இருக்கிறோம் இல்லைங்களா? நம்முடைய நம்பிக்கை இப்படி தான் இருக்கு. அப்போ நம்ம அதை வெளிப்படுத்தணும் இல்லைங்களா? வெளிப்படுத்தி பேசினா தான் உண்டு. இல்லைங்க ராவணன்றது ஒரு கதை தான், அதனால் நீங்களே வச்சுக்கோங்கன்னு நம்மளும் தூக்கி கொடுத்தோம்னா வட இந்தியாவில் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அதுதான் நாளைக்கு இலங்கையிலேயே நடக்கும்.